பாஜகவில் இணைந்தார் ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி ராகவ் சத்தா. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், பாஜகவில் இணைந்தது பற்றி ராகவ் சத்தா சொல்வதென்ன? அதாவது ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினரான ராகவ் சத்தா தான் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைய போவதாக தெரிவித்திருக்கிறார். அவரோடு ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்களான சந்தீப் பாத்தக் மற்றும் அசோக் மிட்டல் ஆகியோரும் பாஜகவிலே இணைய இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, மாநிலங்களவையை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சிக்கு சுமார் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 2 பங்கு உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவு இருப்பதாகவும், எனவே தாங்கள் அனைவரும் குண்டோடு தற்போது பாஜகவில் இணைய இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆம் ஆத்மி கட்சியில் ஏறத்தாழ ஒரு பிளவு ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ராஜ்கவ் சங்கரவை, அதாவது ஆம் ஆத்மி கட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு அந்நியமான ஒரு கட்சியாக இல்லை என்றாலும் கூட ராகவ் சத்தா பெரும்பாலும் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நபராகவே பார்க்கப்படுகிறார். மாநிலங்களவையை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநிலங்களவை குழு தலைவராக ராகவ் சத்தா இருந்தார். பல நேரங்களில் பல மக்கள் சம்பந்தமான முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசியதன் மூலம் புகழ் பெற்றவர்தான் ராகவ் சத்தா. குறிப்பாக பிளிங்கிட் நிறுவனத்தினுடைய 10 நிமிட டெலிவரியை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்து பேசி அதனை தடுத்து நிறுத்தியவர். அதே போல இந்த செல்போன் நிறுவனங்கள் 28 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே ரீசார்ஜ் என்று தெரிவித்ததை நாடாளுமன்றத்தில் பேசியவர். இப்படி மக்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை மாநிலங்களவையில் பேசி அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதில் புகழ் பெற்றவர் தான் ராகவ் சத்தா அவர்கள். அண்மையில் அவரை மாநிலங்களவை ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி நீக்கியது. இது தவிர அவருக்கு மாநிலங்களவையில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், ஆம் ஆத்மி கட்சியின் சார்பிலே ராகவ் சத்தாவுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்று மாநிலங்களவை தலைவருக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் ஆம் ஆத்மி கட்சியின் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர் பாஜகவில் இணையக்கூடும் என்று தேசிய அரசியலில் ஒரு பரபரப்பு இருந்தது. அந்த பரபரப்பு தற்போது ஊர்ஜிதமாயிருக்கிறது. தான் ஆம் ஆத்மி கட்சியை விட்டு விலகுவதாகவும் பாஜகவில் இணைய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தான் மட்டுமல்ல, தன்னோடு இதர ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களும் இணைய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு பிளவு ஏற்படுவது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த சரிபாதிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் பாஜகவோடு தங்களை இணைத்துக் கொள்ள இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டு ஒன்றையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி தற்போது ஊழல் நிறைந்தவர்களால் ஆம் ஆத்மி கட்சி நடத்தப்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பல்வேறு முக்கியமான துணிச்சலான முடிவுகளை எடுத்திருக்கிறது என்றும் அவர் பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ராகவ் சத்தா அவர்களை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி தொடங்கியதிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோடு உடன் இருந்தவர். அவர் அரசியலிலே பெரிய அளவில் பேசப்பட்டது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் என்றாலும் கூட ஆம் ஆத்மி கட்சி எப்போது தொடங்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வலது கரமாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். தற்போது ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக பார்க்கப்பட்ட ராகவ் சத்தா பாஜகவில் இணைந்திருப்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு சிறிய செட்பேக்காக பார்க்கப்படுகிறது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் அரசில் எழுந்திருக்கிறது. அடுத்த ஆண்டு பஞ்சாப் மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. பஞ்சாபில் தற்போது ஆம் ஆத்மி கட்சி ஆளும் கட்சியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த கட்சிகள் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பம் என்பது அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய பஞ்சாப் மாநில அரசியலிலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹர்பஜன் சிங்கினுடைய ஆதரவும் தமக்கு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் மாநிலங்களவை எம்பியாக அவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாஜக அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு இப்போதே தயாராகிவிட்டது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.